ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கற்பார் இராமபிரானையல்லால் மத்தும் கற்பரோ புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நற்பாலுக்குய்த்தனன் நான்முகனார் பெத்த நாட்டுளே. ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் தசரதாத்மஜனாய் சக்கரவர்த்தி திருமகனாக அவதரித்த சுபமான தினம் ஸ்ரீ ராமநவமி நன்னாள். இந்த சுப தினத்திலே அனைவருக்கும் மங்களாசாசனங்கள், வாழ்த்துகள். அனைவருக்கும் சீதா ராமச்சந்திர சுவாமியினுடைய கிருபா கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்பதை ஆச்சாரியர் தரத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். சக்கரவர்த்தி திருமகனையே கல்விக்கு விஷயம் என்று சுவாமி நம்மாழ்வார் உபதேசிக்கிறார். கற்பார் இராமபிரானையல்லால் மத்தும் கற்பரோ. வேதாந்தங்களினுடைய நுட்பமான பொருள் சாஸ்திரார்த்தங்களை நன்கு கற்று உணர வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழியாக இருப்பவன் ஸ்ரீராமபிரான். அந்த ராமச்சந்திரனை நன்கு மனதாரே தியானித்து அவருடைய திருமேனி அழகை கண்களாலே பருக வேண்டும். அவருடைய திருக்கல்யாண குணங்களை மனதாலே நினைக்க வேண்டும். ராமபிரானுடைய சரித்திரத்தை எப்பொழுதும் அனுசந்தித்து கொண்டிருந்தால், அதையே எப்பொழுதும் மனதிலே நினைத்து தியானித்து ஈடுபட்டு கொண்டிருந்தால் அப்பொழுது தானாக ஞானம் மலரும். அந்த எம்பெருமானை பற்றின தெளிவான அந்த அறிவு நமக்கு பிரகாசிக்கும். ஆக ராமபிரானே கல்விக்கு விஷயம். அவரை தவிர வேறு எங்கு சென்றாலும் முழுமையான ஞானம் என்பதே நமக்கு கிடைக்காதுன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். இதே அர்த்தத்தை ரிஷிகளும் வெளியிட்டார்கள். வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேதப்பிராச்சே தசாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா. அனைத்து வேதங்களினாலும் பரமபுருஷன் ஸ்ரீயப்பதி என்பதை நாம் கற்று உணர வேண்டும். அப்படி அந்த எம்பெருமானை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்ப அனைத்து வேதங்களையும் படித்து தெரிந்து கொள்வதுங்கிறது சிரமமான காரியம். அதற்காகவே அந்த வேதங்களே ஸ்ரீ ராமாயணமாக அவதரித்தது. அப்ப வேத்யன் பகவான். அந்த வேதங்களே ஸ்ரீ ராமாயணமாக அவதரித்து இந்த ராமாயணத்தின் மூலமாக ராமபிரானுடைய பெருமைகள், அவருடைய திருக்கல்யாண குணங்கள், அவருடைய திருமேனி அழகு, அவருடைய சரித்திரங்கள் அனைத்தையும் நாம் அறிந்து கொண்டால் அப்ப அதுதானே உயர்ந்த ஞானம். ஆக ராமச்சந்திரமூர்த்தியே நமக்கு தெளிவான ஞானத்தை கொடுக்கிறார். ஞானம் என்று சொல்லும் பொழுது அது ஏதோ வரட்டு ஞானமா இல்லாமல் உயர்ந்த பக்தியாக, பக்தி ரூபாபன்ன ஞானம், பக்தி என்னும் நிலையை அடைந்த சிறப்பான ஞானத்தை கொடுக்கிறார். ராமபிரான் சொல்லும் பொழுது அவருடைய திருமேனி அழகு, சௌகுமாரியம், மென்மை இதையெல்லாம் மனதினாலே நினைக்கும் பொழுதே அந்த எம்பெருமானிடத்திலே பக்தி அன்பு பீரிடும். அதனாலே பரிவோடு அந்த ராமபிரானுக்கு பக்தியினாலே தூண்டப்பட்டு எல்லா உபசாரங்களையும் செய்ய வேண்டும். ராமபிரானுக்கு எல்லா விதமான அடிமைகள், தொண்டுகள், கைங்கரியங்களையும் செய்ய வேண்டும் என்றும் அந்த ராமபிரானே நமக்கு அருளுகிறான். அப்போ ராமன்னு சொல்லும் பொழுதே சிறப்பான ஞானத்தை கொடுக்கிறார், அதே சமயத்துல பக்தியையும் கொடுக்கிறார். ஆக ராமபிரான் சிறப்பான ஞானம், உயர்ந்த பக்தி இரண்டையும் நமக்கு கொடுக்கிறார். இப்படி அந்த ராமபிரான் நமக்கு அருளுவதினாலே நாம் எப்படி இருக்க வேண்டும்னா அவரையே பின்பற்றி நடக்க வேண்டும். ராமபிரானுடைய அடியவர்கள்னு சொன்னால் அப்ப ராமபிரான் எப்படி அனுஷ்டானத்திலே தர்மத்திலேயே ஊற்றமுடையவராக இருந்தாரோ அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தர்மத்திலேயே ஊற்றமுடையவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை ஆபத்துகள் நிறைந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் துக்கங்களை அனுபவித்தாலும் அந்த சமயத்திலே சிறிதும் தர்மத்திலிருந்து மாறாதபடி ராமபிரான் எப்பொழுதும் அதிலேயே ஊற்றமுடையவனாக இருந்தான். அதைப்போலே நாமும் நமக்கு எத்தனை ஆபத்துகள் நேர்ந்தாலும் தர்மத்திலே சிறிதும் நாட்டம் குறையாமல் அதிலே ஈடுபட்டு எப்பொழுதும் தர்மத்திலேயே ஊற்றமுடையவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அது ராமனுக்குத்தானே சாத்தியம். நாம இப்போ கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமயத்திலே எப்பொழுதும் தர்மத்திலேயே சிந்தையுடையவர்களாய் தர்மத்தையே அனுஷ்டிக்க முடியுமா என்றால் கடைசி பட்சம் ராமபிரான் இப்படி தர்மத்திலே ஊற்றமுடையவராயிருந்து அப்படி அனுஷ்டித்தாரே, அதை போல என்னால் அனுஷ்டிக்க முடியவில்லையே என்ற பశ్చాத்தாபமாவது நமக்கு ஏற்பட வேண்டும். ராமபிரான் நமக்காகவன்னோ இந்த தர்மங்களை எல்லாம் அனுஷ்டித்து காட்டினார். தர்மமே ஒரு உருவாக இருப்பவன் ஸ்ரீ ராமபிரான். ராமோ விக்கிரகவான் தர்மஹா. அப்படிப்பட்ட ராமபிரான் நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மணிசர்க்கா,
நாட்டை நலியும் அரக்கரை நாடித் தடிந்திட்டு நாட்டை அழித்து உய்யச் செய்து நடந்தமை கேட்டுமே என்று தாமே விரும்பி வேண்டித் தேவர் இறக்க வந்து பிறந்ததும் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். தாமே விருப்பத்தோடு தசரதனுக்கு குமரனாக அவதரித்தவர் இந்த நாட்டிலே பல மனிதர்கள் அவர்களுக்கு நேராத துன்பங்கள் அந்த இன்னல்களையும் தாம் சந்தித்து மேற்கொண்டு நாம் தர்மத்திலேயே ஊற்றமுடையவனாக இருப்போம் என்று தம்முடைய அந்த நிலையை வெளிக்காட்டினார். எதற்காகனா அடியவர்களான நாம் அந்த ராமபிரான் திறத்திலே ஈடுபட்டு இந்த தர்மத்திலே ஊற்றமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக. இப்ப நம்மால அதை முழுவதுமாக அனுஷ்டிக்க முடியவில்லை என்றாலும் அந்தந்த சந்தர்ப்பத்திலே ராமபிரான் இப்படியன்னோ நடந்து காட்டினார் என்பதையாவது நாம் நினைத்து அவரிடத்திலே பக்தியோடு அப்படி என்னால இருக்க முடியவில்லையே என்று பశ్చాத்தாபப்பட்டால் அப்ப நிச்சயம் ராமபிரான் அதற்கு அருளி சரி இவனையும் தர்மத்திலே ஊற்றமுடையவனாய் தர்மத்தை பின்பற்றுபவனாக இருக்கட்டும் என்று நிச்சயம் அருளுவார். அப்படி நம்மிடத்திலே கருணையோடு அருளுகின்ற சீதா ராமச்சந்திர மூர்த்தி அந்த எம்பெருமான் திறத்திலே மிகவும் விருப்பத்தோடு எல்லாவிதமான அடிமைகள் தொண்டுகள் கைங்கரியங்களையும் நாம் விருப்பத்தோடு செய்ய வேண்டும். எப்படி குலசேகர ஆழ்வார் அந்த ராமபிரான் திறத்திலே மிகவும் பரிவுடையவராய் அவருக்கு எல்லாவிதமான அடிமைகளையும் செய்ய வேண்டும் என்று பாரித்து கைங்கரியங்களை செய்தாரோ அதேபோல நாமும் அந்த எம்பெருமான் திறத்திலே ஈடுபட்டு எல்லா தொண்டுகளையும் செய்வோம். அதன் மூலமாக அந்த எம்பெருமான் நமக்கு மேன்மேலும் ஞான பக்தி கைங்கரியங்களை கொடுத்து வளர்க்கட்டும் என்பதையும் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். பரத லக்ஷ்மண சத்ருக்னர்களோடு கூடியவனாய் சீதாபிராட்டியோடு எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி அந்த எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவோம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். வேதவேதாந்த வேத்யாய மேகஷ்யாமல மூர்த்தயே பும்சாம் மோகனரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம். ஸ்ரீமதே ரம்மஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.